கீழே இறங்கணும். ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவ எப்போ பார்த்தாலும் கார்லேருந்தே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படி அமைஞ்சிடுது. ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக வந்து ஹைக்கிங் போயிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் யூகேல வேறு வெயில் அடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அபூர்வமான விஷயம் இல்லையாங்க, அதனால் கண்டிப்பாக ஒரு ஹைக்கிங்கை போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைக்கிங் கிளம்பியாச்சு. அண்ட் ஆல்சோ எங்கள் ஃப்ரெண்ட் வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இதுதான் பெஸ்ட் டைம் அப்படின்ட்டு ஹைக்கிங் கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோஸில் வந்து நிறைய நான் ரா ஃபுட்டேஜஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நடக்கும்போது தெரியுமா நடக்கவே முடியாது. கை காட்டணும் சிரிக்கிறான். போன வாட்டி அழகாக எப்படி பார்க்கிங் பார்த்துட்டு போனோம். இந்த வாட்டி நான் எதுவும் செக் பண்ணல, அப்படியே அந்த ஸ்பாட் மட்டும் போட்டு போயினே நம்ம பாட்டு இருப்பாங்க கொஞ்சம் முன்னாடி. ஹைட்டுக்கு மேலதான் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோக்கு கண்டென்ட் கொடுக்குற. இது உள்ளார ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா வந்து ஃபார்ம் லேண்ட் இருந்தது. ஸோ ஃபார்மிங் பண்ணுறவங்களாம் இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படியே சுற்றி ஃபார்ம் லேண்டு, நடுவில் வீடு, அப்படியே ஆடெல்லாம் மேய்து, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். பார்க்கவே அப்படியே பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நம்ம டைம் ஆனதால் வந்து ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே நான் குரங்க விட மோசமா தவிர குரங்கு மாதிரி ஏறி குதிச்சு ட்ரெஸ் பாஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அங்கே வந்து பை ஃபுட் பாத் அப்படின்னு தெளிவாக போட்டிருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து கேட்டும் எதுவும் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நம்ம ஏறி குதிச்சு தான் போகணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். ஸோ அப்படியே வந்து பொறுமையாக ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆக்சுவலி ஏறவே முடியலை, அது ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. ஸோ பொறுமையாக நானும் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டேன். முடியலை, பாதிக்கு மேலே. கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர். கொஞ்சம் தூரம் சொல்லி என்னை எப்படியோ ஏற வச்சுட்டாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் ஒரு மலை தெரியுதுல்ல, ஸோ அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆடு ஓடுது நம்ம பார்த்து. சரி, ஒரு வழியாக நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோன்னு பார்த்தா இன்னும் போகணுமா. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா. One eternity later. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. நான் முன்னாடி ஒரு இடத்துல காமிச்சல ஒரு மலை மாதிரி, ஸோ அதுதான் வந்து இந்த இடம். அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தா ரொம்ப நம்ம மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, விழுந்தால் ஒன்றும் தேராது. ஸோ அங்கே வேற செம்ம காற்று அடிக்கிறதால எங்கேயா ஏதாவது ஒரு பள்ளத்தில் விழுந்து மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி மாட்டிப்போமோ அப்படின்னு எனக்கு வேற ஒரு பயம். நம்ம மைண்ட் அங்கே தானே போவோம். ஸோ அது இல்லாமல் நான் வந்து 3 லேயரிங் பண்ணியிருக்கேன். அப்போயுமே எனக்கு வந்து குளிர் தாங்க முடியல. அங்கே எங்கேயா விழுந்துருவோம் போல இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும்
என்னடா நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை மேலேருந்து பார்த்தா கீழே வந்து ஒரு டேம் தெரியுமா, அந்த டேமில் பார்த்தீங்கன்னா ஏதோ சுழல் மாதிரி ஒரு இடம் இருக்குது போல இருக்குது சைடில். ஸோ அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இங்கேருந்து பார்த்தா தெரியுது. ஸோ எல்லோரும் இங்கே வந்துட்டு தான் போவாங்க. நம்மளும் இதை வந்து பார்த்துட்டு தான் கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் போயாச்சு. எனக்கு ஹைட்டு மேலே போக போக செம்மையாக வந்து குளிர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த காற்றுல என்னோடய ஜாக்கெட்டே பிச்சுக்கிட்டு போயிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு காற்று. என் புருஷன் வந்து எங்கேயா பறந்து ஓடிட போகிறான் அப்படின்னு நான் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ ஏன் அது உண்மை, அவ்வளோ வந்து காற்றடிச்சுது. அதனாலே நான் என்ன பண்ணேன், என் ஹஸ்பண்டோட கையை நான் வந்து விடவே இல்லை. எங்கே போனாலும் நம்ம வந்து ஒன்றா தான் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் வந்து அவர் கையை நான் வந்து பிடிச்சிட்டே தான் இருந்தேன். அண்ட் இதுதான் வந்து அந்த டேமு. அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா சுழி மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து எடுக்கிறதால வந்து ரொம்ப கிளியராக இல்லை. அண்ட் ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ அப்படியே புகை மூட்டமாக இருந்தது. என்னன்னு பார்த்தா அந்த மலையிலலாம் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அது அப்படியே ட்ராவல் ஆகி இந்த மலைக்கு வருது. நாங்கள் வந்து இந்த மலையில் தான் நிற்கிறோம். ஸோ சீக்கிரமாக போகணுமேன்ட்டு கடகடன்னு நாங்கள் கீழே இறங்கி வழியெல்லாம் மாறி கீழே போகிறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரென்ச் ஆகிட்டோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே கிளம்பி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேலே பார்த்தோம்ல அந்த டேமுக்கு தான் வந்து நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். ஸோ கீழே போய் சும்மா எப்படி இருக்குது அப்படின்னு சும்மா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அண்ட் இந்த இடமுமே ரொம்ப சூப்பராக சீனிக்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலன்னா எப்படி? ஸோ வளைச்சி நாங்களும் ரோட்டில் சைடில் எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அண்ட் வந்து இந்த வழியாக தான் வந்து மான்செஸ்டர் போகிறாங்க. ஸோ அங்கே வந்து வழியில் போகிற மக்களும் நின்று இந்த இடத்த பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு இந்த இடத்த பர்சனலாக பார்க்கும்போது ஹாக்வர்ட்ஸ் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா ஹாக்வர்ட்ஸ் அந்த பில்டிங்கை சுற்றி வந்து ரிவர் மாதிரி இருக்கும், தண்ணி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பார்த்தா இருக்குன்றதை கீழே கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாங்களுமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் நாங்கள் மேலேருந்து வரப்பே ட்ரென்ச் ஆகி வந்ததால் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாமே நடுங்கிட்டோம் அப்படியே. ஸோ பார்த்தாலே தெரியும் நல்லா ஃபுல்லாக நனைஞ்சு இருக்கிறது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அசார் அண்ட் சுமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். Until then it's bye from Azhar and Sumi. Bye.